இன்னொன்று, நான் ஏன் வந்து முன்ன மாதிரி இருக்கணும்? என் வாழ்க்கை முன்ன மாதிரி இல்லை, என் உடல்நல முன்ன மாதிரி இல்லை, என்னுடைய உறவுகள் முன்ன மாதிரி இல்லை, என்னுடைய ஸ்டேட்டஸ் முன்ன மாதிரி இல்லை, நான் வாழ்க்கையில பார்த்த எதுவுமே முன்ன மாதிரி இல்லை, என் கவிதை மட்டும் ஏன் முன்ன மாதிரி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் லவ் தான் ரொம்ப சிறந்த லவ்னு நம்புவாங்க. அதை பத்தி அவங்களுக்கு ஒரு ரொமான்டிசிசம் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலயா ஃபர்ஸ்ட் லவ் தான் ரொம்ப கேவலமான லவ்வா இருக்கு இருக்கிறதுல. அதை ஒத்துக்கிட மாட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமும் சொல்லுவாங்க, அவங்க என்னுடைய கவிதைகளை என்ன படிக்கல, அவங்கள படிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை படிக்கிறாங்க, அவங்க எமோஷன்ஸை படிக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி இன்னைக்கு இருக்க அன்பு நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று மாறி போயிடுது. அது ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை. இந்த டைமோட நம் காலகட்டம் உருவாக்குற மனநிலைகளோட பிரச்சனை. இது கவிதை முழுக்க நான் அதை எழுதிட்டே வந்து, அது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட கவிஞர், எழுத்தாளர், பதிப்பாளர், நூலக ஆணைக்குழு தலைவர், இப்படி பலமுகம் கொண்ட திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. புத்தக கண்காட்சியை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்மளோட பேச போகிறாங்க. வணக்கம். வணக்கம் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த புத்தக கண்காட்சிக்கு உங்களோட புத்தகம் வருது இல்லையா? 53வது புத்தகம், நாளை என்பது உன்னை காணும் நாள். என்ன ஸ்பெஷல் இதில்? நாளை என்பது உன்னை காணும் நாள், அதுதான் லைஃபோட ஸ்பெஷலு. அதுதான் இந்த புத்தகத்தோட தலைப்பு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கவிதைகள் அந்த உணர்வை பிரதிபலிக்கும். அந்த தலைப்புக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. நம்முடைய காலத்தில் வந்து, ஏன்னா இது ஒரு விதத்தில் மிஸ்யூவோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். மிஸ்யூ, நாளை என்பது உன்னை காணும் நாள் அப்படின்னு சேர்த்து படித்து பாருங்கள். அதுக்கு வந்து வேறு ஒரு அர்த்தம் கிடைக்கும். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை என்றைக்கு நான் பார்க்குறேன்னா அன்றைக்கி தான் என்னுடைய நாளை பொழுதாவது இருக்கும். இதெல்லாம் பின்னாடி ஒரு இன்னர் கனெக்ஷன் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. பொதுவாக என்னுடைய தொகுப்புகள் ஒவ்வொரு வருஷமும் அதில் ஒரு தொடர்ச்சியும் இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்கும். தொடர்ச்சி வந்து பொதுவாக என்னுடைய சார்பு நிலைகள். உதாரணமாக என்னுடைய கவிதைகளுடைய பாடுபொருள்கள் என்பது மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் அல்லது ஏமாற்றங்கள், தத்தளிப்புகள் அல்லது கனவுகள், இது வந்து பெரும்பகுதி இருக்கும். அதில் இன்னொரு பகுதி என்பது சமூக அரசியல் நிகழ்வுகள். இது நான் மாறி மாறி அந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கோ அதை நான் எழுதிட்டே வந்திருக்கேன். இந்த ஆண்டில் நடந்த நிறைய விஷயங்கள் இதில் பதிவாக இருக்குது. இந்த தொகுப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருக்கேன். வரலாற்று ரீதியான விஷயங்கள், செய்திகளில் வந்து சில முக்கியமான விஷயங்கள். ஆனால் இன்னொரு புறம் நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வாதைகள், அன்பினுடைய குளறுபடிகள் அல்லது உடைந்த மனோரதங்கள், இதை நான் தொடர்ந்து அதுக்குள்ளே எழுதிட்டே இருந்திருக்கேன். ஆனால் எழுதுகிற முறையில், அந்த விஷயங்களை பார்க்குற முறையில் என்னை அறியாமல் மொழி ரீதியாகவும் அணுகுமுறையிலும் நிறைய மாற்றங்கள் வந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த தொகுப்பிலுமே அதுக்கான ஒரு உதாரணமாக இருக்கிறது. உதாரணமாக முன்பெல்லாம் ஒரு கொந்தளிப்பு இருக்கும். இப்பொழுது அந்த கொந்தளிப்பு தணிந்து அதை வேறு விதமாக யோசிக்கிற ஒரு மனநிலை அதிகரித்திருக்கிறது. ஒரு தேவதச்சனோட ஒரு கவிதையில் வரும் இல்லையா, இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படித்தான் நடக்க முடியும் இல்லையா என்று. அந்த ஒரு மனநிலை வந்து எனக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிச்சு. மனுஷங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த கவிதையில் எழுதுகிறப்போ அதோடைய மொழி வந்து கொஞ்சம் உலர்ந்த தன்மையை அடையுது. டிஸ்டன்ஸ் உருவாகுது எல்லா எமோஷன்ஸ் மேலேயும். இது இந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றம், ஒரு ஷிஃப்ட் வந்து இந்த தொகுப்பில் இருக்குது. ஆனால் வழக்கமாக என்னுடைய கவிதைகள் இடம்பெறக்கூடிய ஒரு காமன் வாய்ஸ், எல்லாருக்குமான ஒரு குரல், நம்ம தமிழ் வாழ்க்கையினுடைய பல்வேறு மனநிலைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு குரல் இந்த கவிதைகளில் பரவலாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது இருக்கும். அது சோஷியல் மீடியாவில் வெளிவந்த காலத்திலேயே அது நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது. இப்போ எல்லா எழுத்தாளர்களுக்குமே ஒரு செட் ஆஃப் வாசகர்கள் வந்திருக்காங்க. ஆனால் மனுஷன் நோக்கி வரக்கூடிய அந்த வாசகர்கள் வந்து 2K கிட்ஸ், ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக மனுஷன் நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்களே, என்ன ரீசன் நீங்கள் இப்போ அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பொதுவாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒருத்தரை அணுகிறதுல ஒரு பயம் இருக்காது, ஒரு தயக்கம் இருக்காது. அவங்க ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட வந்துடுவாங்க. கொஞ்சம் வயசாக அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். இவர் நம்மக்கிட்ட பேசுவாரா, நம்மக்கிட்ட வந்து பழகுவாரா அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து
எனக்கு பலதரப்பட்ட வாசகர்களை நான் புத்தக கண்காட்சிக்கு போகிற டைம்லேயும் மற்றது நேரடியாக மீட் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு எமோஷனலான பாண்டிங் அந்த கவிதைகளோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். அது ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கு காரணம், அந்த எமோஷனல் பாண்டிங்க்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். அவங்க என்னுடைய கவிதைகளை என்ன படிக்கல, அவங்கள படிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை படிக்கிறாங்க, அவங்க எமோஷன்ஸை படிக்கிறாங்க. இது வந்து ஒரு விதத்தில் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ஸ்டா மாதிரி சோஷியல் மீடியா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அந்த கவிதைகளை படித்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டாவில் ஆக்டிவ் கிடையாது, ஆனால் அவங்க நிறைய பேர் அதை வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ ஒரு புது வாசக பரப்பு உருவாயிருக்கு. அதே நேரத்தில் புத்தகங்கள் வழியாக கன்வென்ஷன்லாம் படிக்கக்கூடிய வாசகர்களும் இருக்காங்க. எதை எழுதினாலும் சரி, அந்த மொழிக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கணும், அந்த பாடுபொருளுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கணும். மொழியும் பாடுபொருளும் பொதுத்தன்மையோடு இருக்கிற போது அந்த கவிதைகள் வந்து ஒரு பரந்துபட்ட வாசகர்களுக்கு உரிய ஒன்றா மாறுது. எனக்கு வந்து இந்த சிறுபத்திரிகை சார்ந்த இறுக்கம் அல்லது பூடகத்தன்மை இதில் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டேன். நம்ம டைமில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது வரைக்கும் எந்த நூற்றாண்டிலையும் இருக்காத சங்கடங்கள், எந்த நூற்றாண்டிலையும் இருக்காத கூச்சங்கள், எந்த நூற்றாண்டிலையும் இருக்காத துணிச்சல்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறப்போ படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் உருவாது. இது நம்மளுடைய போயம், இது நம்மளுடைய ரைட்டர் அப்படிங்கிற ஒன்று. இப்படி தான் அந்த ரீடர்ஷிப் உருவாகிறத நான் பார்க்குறேன். நல்லது. எனக்கு விமர்சனங்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுது. மனுஷன் மேலே இருக்க பொதுவான விமர்சனங்களில் ஒன்றா நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் முன்ன மாதிரி எழுதுறதில்ல, முன்ன ரொம்ப வேறு மாதிரி எழுதிட்டு இருந்தார். இப்போது ஒரு 2K கிட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாறின அப்புறம் அவரோட எழுத்துல பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, முன்ன இருந்த மனுஷன் ரொம்ப நல்லா எழுதினது போல இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் கேட்க முடியுது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அப்போ அவங்க 2K கிட்ஸாக இருந்தாங்க, சரியா? அப்போ அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வயசாயிருச்சு, எனக்கு வயசாகவே இல்லை, பிரச்சனை அதுதான், சரிங்களா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது. அவங்க ஃபஸ்ட் லவ் தான் ரொம்ப சிறந்த லவ்னு நம்புவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு ஒரு ரொமான்டிசிசம் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஃபஸ்ட் லவ் தான் ரொம்ப கேவலமான லவ்வாக இருக்கிறதுலே, ஆனால் அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறமும் சொல்லுவாங்க, அவ்வளோ நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறந்து இதெல்லாம் ஃபஸ்ட் லவ் தான் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் லவ்வில் நம்ம ரொம்ப இக்னரண்ட்டாக இருப்போம், எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ அவங்க யங் ஏஜில் படித்த ஒன்று இருக்கு இல்லையா, அந்த படித்ததை வச்சு ஒரு பிம்பம் அல்லது ஒரு உணர்வை உருவாக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க ஒரு சீரியஸாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, மனநிலை சார்ந்த தீவிரமான மாற்றங்கள். நான் ஒரு இலக்கிய வடிவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எழுதலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் மாறிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய உணர்வுகள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்புறம் வந்து இன்றைக்கி அந்த கவிதைகளை படிக்கிறவங்கள விட தாங்கள் ரொம்ப பெட்டரானவங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ப்ரூஃபுமே வாழ்க்கையில் இல்லை, அவங்க லைஃப்லேயும் இல்லை, ரைட்டிங்லேயும் இல்லை, சரியா? இது வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு உணர்வு. இது வந்து எப்போவுமே முன்னாடி மாதிரி இப்போ இந்த காலத்துலலாம் யார் ஜாதி பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரி, ஒரு காலத்தில் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்ததுன்னு சொல்கிற மாதிரி, முன்னாடி காலத்தில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு நம்ம சொல்கிற ஒரு பழமை மனோபாவம் தான் எல்லார் மேலே. இன்னொன்று, எந்த ரைட்டர்ஸையுமே யாரும் கண்டினியூஸாக அட்ரஸ் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு ரைட்டருக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு புக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த புக்கு பாப்புலர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னவோ எழுதியிருப்பான், அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. அதனுடைய சிலுவையில் அவனை தொங்க விட்டுருவாங்க. நீங்கள் எந்த போயட்டை பற்றி வேணாலும் யார்கிட்ட வேணாங்க, அவருடைய கவிதைகளில் உங்களுக்கு பிடிச்ச வரி எதுன்னு ஒரு 10 வரி ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த 10 வரிங்கிற சிலுவையில் அவன் அறையப்பட்டுருவான். இதெல்லாம் தமிழுக்கு மட்டுமே உரிய வினோதமான நோய்கள் இது எல்லாமே. இன்னொன்று, நான் ஏன் வந்து முன்ன மாதிரி இருக்கணும்? என் வாழ்க்கை முன்ன மாதிரி இல்லை, என் உடல்நலை முன்ன மாதிரி இல்லை, என்னுடைய உறவுகள் முன்ன மாதிரி இல்லை, என்னுடைய ஸ்டேட்டஸ் முன்ன மாதிரி இல்லை, நான் வாழ்க்கையில் பார்த்த எதுவுமே முன்ன மாதிரி இல்லை, என் கவிதை மட்டும் ஏன் முன்ன மாதிரி இருக்கணும்? ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீராளானதை எடுத்துக்கோங்க, அந்த தொகுப்பு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொகுப்பு. காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய லவ், அதிலெல்லாம் வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, இல்லைன்னா எந்த விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனநிலை அதில் இருக்கும். அது வருத்தமாக இருந்தாலும் சரி, ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி. ஆனால்
அதையே நான் இந்த ஏஜில் இவ்வளோ வருஷங்கள் கழித்து அதே மாதிரி அந்த உறவுகளை பார்க்கணுன்னா என்னால் முடியாது. என்னால் இப்போல்லாம் யாரு கூடவும் கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கலாம். அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நிறைய லைஃபுக்கு எக்ஸ்போஸ் ஆக என்ன நடக்கும்னா, உங்களுக்கு புதுமைகளே இல்லாமல் ஆகிடும், ஒண்டர்ஸே இல்லாமல் ஆகிடும், அந்த இன்னசென்ஸ் இல்லாமல் ஆகிடும். ஒருத்தரை கண்மூடித்தனமாக நேசிக்க முடியாது. ஒருத்தரை பற்றி இன்றைக்கி இருக்க அன்பு நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று மாறி போயிடுது. அது ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை இல்லை, இந்த டைமோட பிரச்சனை, நம் காலகட்டம் உருவாக்குற மனநிலைகளோட பிரச்சனை. இது என் கவிதை முழுக்க நான் அதை எழுதிட்டே வந்திருக்கேன். அது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்சர்வேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். சில சமயம் நானே அதில் ஒரு பலியாளாக இருப்பேன். ஆனால் அடிப்படையான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஹோல்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த காலகட்டத்தை நான் எழுதுகிறேன். ஆனால் என்னுடைய பழைய கவிதைகளுக்குள்ளார ரொம்ப ஒரு டிவோஷனான ஒரு தன்மை அதில் இருக்கும். லவ், ரிலேஷன்ஷிப், இதுன்னெல்லாம் அது ஒரு வழிபாட்டு உணர்வு இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டோம்னா, அது வாழ்க்கையில் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் வயது செல்ல செல்ல நம்ம எப்போவுமே சின்ன வயசில் முட்டாளாக இருந்த மாதிரி வயசாக இருக்க மாட்டோம் இல்லையா, அது மாதிரி விஷயந்தான் இது. அப்படி ஒரு அதாவது ஒரு ஏஞ்சல் ஹூட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம சிலர் ஏஞ்சலாக நம்ம நினைப்போம். அவங்க ஏஞ்சல் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. வாழ்க்கையில் ஏஞ்சல்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. என்ன இந்த ஸ்டேஜில் ஒருத்தன் எழுதக்கூடிய கவிதைகள் எப்படி இருக்கும்? அப்போ நீ திரும்ப ஏஞ்சலை பற்றி எழுது, இன்னசென்ஸை பற்றி எழுதுனா எப்படி எழுத முடியும்? ஒரு ட்ராவல், மைண்டோட ட்ராவல், வாழ்வோட ட்ராவல், அனுபவங்களுடைய ஒரு ட்ராவல், எதையுமே சீரியஸாக அட்ரஸ் பண்ணுறதில்ல. அதனால் வரக்கூடிய விமர்சனங்கள், எனக்கு அந்த மாதிரி விமர்சனங்கள் ஒரு சின்ன குழந்தைகளுடைய ஒரு பேச்சுமை தான் எனக்கு இருந்திருக்கு.